வெல்கம் டு ராஜியின் நலபாகம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்காய் பால் பாயசம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம மில்க் மேட் யூஸ் பண்ணி பாயசத்தில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு நம்ம தேங்காய் பாலில் கொண்டு வரலாம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாங்க. அதை ஒரு முறை மட்டும் தண்ணி ஊற்றி அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஊற வைக்கணும்னு தேவையில்லைங்க. அதை ஒரு முறை மட்டும் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சூடேறினதும் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை சேர்த்துட்டு முதல்ல கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கரண்டியை விட்டு கிளறி விடுங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா சூடேற ஆரம்பித்ததும் அப்புறம் அது மெதுவாக ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு சின்ன தேங்காய், ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல திக்கான கெட்டியான பாலாக எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்ல கெட்டி பாலாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா குலையாமல் ஒரு 3/4 பதம் வேகணும். 3/4 பதம் வெந்த உடனே 1 டம்ளர் அளவு பச்சை தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்லே வச்சு அப்படியே கிளறி விடுங்க. இப்போ ஒரு 6 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் ஜவ்வரிசி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 10லேருந்து 15 அளவு முந்திரி, அது நல்லா செவந்த உடனே திராட்சையும் சேர்த்துக்கலாம். திராட்சையும் சேர்த்துட்டு ஒன்றா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எவ்வளவு ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப் அளவு சேமியாவும் எடுத்துக்கலாம். இப்போ சேமியாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசியும் ஏலக்காவும் கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, அதை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்லே தாங்க இருக்கணும். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. இப்போ ஜவ்வரிசி ஏற்கனவே 3/4 பதம் வெந்திருக்கும். இப்போ சேமியாவும் அதோட ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கிளறி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு துளி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது பாயசத்துக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்லே வச்சு பிடிக்காமல் கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ சேமியாவும் நல்லா அரைப்பதம் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப வெதுன்னு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி தண்ணி சேர்க்கும்போது நம்ம கடைசி வரைக்கும் பாயசம் இறுகாமல் அந்த நம்ம என்ன கன்சிஸ்டன்சியில் செய்கிறோமோ அதே பதத்திலே இருக்கும். அதுக்காக தான் இந்த தண்ணி சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், சேமியா வெந்துருச்சு. சேமியா ரொம்ப குலையாமல் இருக்கணுங்க. அப்போ தான் பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குழஞ்சிச்சின்னா அந்த திக்காயிரும், கெட்டியாக நம்ம எடுத்து சாப்பிடும்போது தனித்தனியாக இருக்காது. இப்போது எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணமோ அதே கப்பில் 3 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வு சிம்லே வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஏற்றாதீங்க. நம்ம ஜவ்வரிசி வேக வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாயசம் முடிகிற வரைக்குமே ஸ்டவ் சிம்லே வச்சு தாங்க பண்ணணும். இப்போ சர்க்கரையும் கலந்து நல்லா கலந்து விட்டுட்டோம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு, சேமியா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாங்க. தேங்காய் பாலை சேர்த்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான சூப்பரான நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குங்க இந்த பாயசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் புத்தாண்டை தேங்காய் பால் பாயசத்தோடு கொண்டாடுங்க. வேறு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.